எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இதில் வந்து பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிறலி ஸ்கார்பியன் டயர்ஸு. ஆனால் இந்த வண்டியில் டியூப்லெஸ் டயர்ஸ் கிடையாது, டியூப்டு தான். ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இதில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து உங்களுக்கு அண்டர்பெலி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அப்புறம் ஆஃப்செட் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கறனால பெரிய ஏர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் பாக்ஸ் மட்டும் இந்த வண்டியில் பெருசு இல்லை. ஓவராலாக சீட் ஹைட்டும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது பழைய ஜென்ரேஷன் ஹஸ்குவானா கூட கம்பேர் பண்ணும்போது, 401 கம்பேர் பண்ணும்போது இது வந்து 20 mm கம்மி. இது வந்து 825 mm தான். ரியலில் வந்து எல்இடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரியலில் வந்து அந்த யூஷுவலான டயர் கொடுக்கல, ஒரு ரெகுலரான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டான ரியர் அண்டு டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி யூனிட் தான். ஒரு டேப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த 5 inch டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஈவன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது இந்த வண்டியில். ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்.